அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். முதல்வர் டேபிள் லிஸ்ட், அமைச்சரவை மாற்றத்தில் 4 பாயிண்ட், துள்ளும் ஜூனியர்கள், பதறும் சீனியர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மாதம் அமெரிக்கா செல்ல இருக்கும் நிலையில் தலைமைச் செயலாளர், முதல்வரின் தனிச் செயலாளர் என பல அதிரடி மாற்றங்கள் இருந்தது. இந்த நிலையில் விரைவில் தமிழக அமைச்சரவையிலும் மாற்றம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் 4 முக்கிய பாயிண்ட்கள் அந்த மாற்றத்தில் இருக்கும் என்கின்றனர் தலைமை செயலக வட்டாரத்தினர். தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 2 முறை அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு அதிகாரிகளின் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. உச்சபட்சமாக தமிழகத்தில் தலைமைச் செயலாளரும் மாற்றப்பட்டார். அதற்கு அடுத்ததாக முதல்வரின் தனிச் செயலாளரும் அடுத்தடுத்து பதவி மாற்றம் செய்யப்பட்டனர். இப்படியாக தமிழக அரசியலில் என்ன நடக்கிறது என விசாரித்த போது அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் சிலரை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் தான் இது என்கின்றனர். இது தொடர்பாக விசாரித்த போது இன்னும் சில நாட்களில் தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்க போகிறது. ஏற்கனவே நீண்ட காலம் யூகமாகவே இருக்கும் தமிழ்நாடு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்கின்றனர். தற்போதைய சூழலில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக கோரிக்கை வலுத்திருக்கிறது. ஆனால் பழுக்கவில்லை என முதல்வர் கூறியிருந்தார். எனவே அந்த சூழல் தற்போது பழுத்துள்ளது என்கின்றனர் திமுகவினர். அது மட்டும் அல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் சில அமைச்சர்கள் மீது அதிருப்தி குரல்கள் வந்திருக்கிறது. மேலும் ஏற்கனவே பதவியில் இருக்கும் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகளை கண்டுகொள்வதில்லை, ஒரு சில முறைகேடு புகார் என தலைமைக்கு புகார்கள் வந்திருக்கிறது. இதை அடுத்து அவர்களின் பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சிலருக்கு புதிதாக அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. சில அமைச்சர்கள் துறைகள் ரீதியான மாற்றத்தை எதிர்கொண்டுள்ளனர். அது மட்டும் அல்லாமல் சில மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் அமைச்சர்களுக்கு பொறுப்பும் அமைச்சர்களும் நியமனம் செய்யப்பட உள்ளனர். அந்த வகையில் திருவள்ளூர், சேலம், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏற்கனவே சில மாவட்டங்களில் எம்பிகளாக இருப்பவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அங்கிருக்கும் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட உள்ளனர். இப்படி பல்வேறு மாற்றங்கள் அமைச்சரவையில் இருக்கும் என்கின்றனர். எல்லாவற்றிற்கும் காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என கூறுகின்றனர் திமுகவினர். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது தங்கள் மாவட்டத்திற்கு எதுவும் செய்யவில்லை அல்லது நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை என்கின்ற எந்தவித புகாரும் வந்துவிடக் கூடாது என ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டிருக்கிறாராம் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் தற்போது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ள இருக்கும் ஒரு சில தினங்களுக்குள் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்கின்றனர். அதே நேரத்தில் தங்களுக்கு பதவி கிடைக்கும் என ஒரு சில ஜூனியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பிலும், தங்கள் பதவி பறிபோகலாம் என ஒரு சில சீனியர்கள் பரபரப்பிலும் இருக்கிறார்கள் என்கின்றனர் திமுகவினர். நன்றி.